பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். பந்து இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க, பாடல்கள் பார்த்திருப்பீங்க. சாதாரணமா எல்லா படங்களுமே வந்து உழைப்பு போட்டு எடுக்கப்படுற படங்கள், அதிகபட்ச உழைப்பு போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப சிறப்பான ஒரு படமா வந்திருக்கு. இயக்குனர் ஜெயபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அவருக்கு நான் முதல்ல என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் வீரலட்சுமி மேம் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு பாட்டு மொத்தம் 5 பாடல்கள், 30% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுற இந்த நாட்டுல முழு பாடலும் கொடுத்து எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. முதல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த இசையமைப்பாளர் நந்தா சார் இந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணவரு, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். 5 பாடல்கள் மொத்தம் 5மே வந்து ஒன்னொன்னுமே ஒரு மாதிரி மெனக்கிட்டு பண்ணப்பட்ட பாடல்கள். தலைசாய்த்து பாடல் அப்போ ரெக்கார்டிங்ல வந்து சப்போர்ட் பண்ணாரு நரேஷ் ஐயர் சார்னு சொல்லி சொன்னாரு. அது என்ன சம்பவம் சொல்லி இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னாடி பதிவு பண்ண இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் ஒரு புது இசையமைப்பாளர் ஒரு புது குழுவினருக்கு பாட வருவோம் அப்படிங்கிற ஒரு தருணத்துல நரேஷ் ஐயர் சார் வந்து ரெக்கார்டிங் வந்த போது மைக் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டுடியோ எங்களால யூஸ் பண்ண முடியல. ஆனா அவர் எங்களோட நேரம் ஒதுக்கி காலையில 9 மணில இருந்து அன்னைக்கு இரவு 7 மணி வரைக்கும் அந்த நாள் முழுக்க எங்களுக்காக செலவிட்டு அந்த பாடல் பதிவுக்காக முடிச்சு கொடுத்திருக்காங்க. பல்வேறு திரைப்படங்கள்ல மிகப்பெரிய படங்கள் எல்லாம் பாடிட்டு இருக்கிற ஒரு சிங்கர் நரேஷ் ஐயர் சார் ஒரு புது படக்குழுவினருக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் தந்திருக்காரு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். அதை இந்த மேடையில நான் பதிவு பண்ணி ஆகணும். அதே மாதிரி எல்லா சிங்கர்ஸுமே ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து சரண்யா ஸ்ரீனிவாஸ்க்கு நான் கால் பண்ணி நீங்க வந்து பாடணும் மேம்னு சொன்னேன், கண்டிப்பா பண்ணி தரேன்னு சொல்லி உடனே அடுத்த நாள் ரெக்கார்டிங் கோத்துக்கிட்டு சரண்யா ஸ்ரீனிவாஸ் அவங்க 2 பாட்டு பாடிருக்காங்க. 2 பாட்டுமே ரொம்ப நல்ல பாடல். என்றும் ஒரு விதையா இந்த பூவில் பனித்துளியும் நீங்க பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி மோனிஷா அண்ட் பிரசன்னா சார் பத்தி சொல்லி ஆகணும். ஒரு நல்ல பாடல் அது, விழி மாற்றி கொண்டு நின்ற மழை தருணம். பாடல் காட்சி பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அந்த பாடலோட சிறப்பு என்னன்னா, வாலி ஐயா வந்து கல்யாண பெண் நிலா காய்ச்சாத பால் நிலான்னு சொல்லி லாலையே முடிக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி இந்த பாடல் இவங்களையே முடிக்கணும் முயற்சி பண்ணி எழுதப்பட்ட ஒரு பாடல். விழி மாற்றி கொண்டு நின்ற மழை தருணம் அது ஒரு வரம், காதல் ஓர் நில நடுக்கம் வந்ததும் ஏனோ நெஞ்சத்தை உழுக்கும் கால்தடம் அதிலே வாழனும் ஏது இருமுகம் உயிரில் இணையனும். பல்லவி மட்டுமல்ல முழு பாடலும் இன்னே எழுதி முடிச்சிருப்போம். ரொம்ப மெனக்கிட்டு எழுதப்பட்ட ஒரு பாடல். அது மோனிஷா அவர்களுடைய குரல்னாலையும் பிரசன்னாகரன் அவர்களுடைய குரல்னாலையும் ரொம்ப அருமையா வந்திருக்கு. அதே மாதிரி காற்றாடி போல மனங்கள்னு சொல்லி ஒரு பாடல், அது வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல இருக்கிற பாடல். ரொம்ப அழகா காட்சிப்படுத்தி இருக்கிறார் இயக்குனர் அவர்கள். ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் கொடுத்து எழுதப்பட்டு இசையமைக்கப்பட்ட பாடல்கள். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இயக்குனர் அவர்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா முழு சுதந்திரம் கொடுத்து பாடல்களை எழுத கொடுத்திருக்காரு. அதனால அதுக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கணேஷ் ராகவேந்திரா சார், அவரோட நான் வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா தன்னோட ப்ராஜெக்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு அதிகபட்ச அக்கறை எங்க டீமுக்கு, எங்க மொத்த படக்குழுக்கு அவரோட சப்போர்ட் கொடுத்திருக்காரு. ரொம்ப நன்றி. அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைவா சொன்னாலும் நிறைய சொல்லணும். நந்தா சார் பத்தி ஒவ்வொரு வார்த்தைகளுமே நான் சொல்லும்போது இது இப்படி பண்ணலாம் சார், இதுக்காக கொஞ்சம் மியூசிக்ல லைட்டா காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னா கூட நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டும் எழுத போதும் சரி, அதை இசையமைக்கும் போதும் சரி கூடவே இருந்து முழு சப்போர்ட் கொடுத்திருக்காரு. மொத்தத்துல இந்த படம் ட்ரெய்லர் சரி பாடல்களும் சரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருடைய ஹார்ட் ஒர்க். தயவு செய்து திரையரங்குகள்ல படத்தை பார்த்து எங்க படக்குழுவுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த தருணத்துல எல்லாரையும் கேட்டுக்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் யார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த தயாரிப்பாளர்கள்ட்ட. இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் தான் சிறப்பு விருந்தினர்கள். இந்த மேடையில அமர்த்தி வச்சிருக்க இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படக்குழுவினரின் சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கிறேன். மறுபடியும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த மனமா. என்னோட நண்பர் நந்தா தான் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர். அவரை பத்தி சொல்லணும்னா, நான் அவரும் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட்ஸு. சினிமாக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நாங்களே பாட்டு எழுதி நாங்களே டியூன் போட்டு நாங்களே பாடி வாசிச்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சிடிலாம் கொண்டு போய் காமிச்சு நிறைய அந்த மாதிரிலாம் பயங்கர இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய நாள் புலம்பியிருக்கோம், நமக்குலாம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம். அப்புறம் அதே மாதிரி நான் ரேணிகுண்டா ஃபர்ஸ்ட் படம் பண்ண போதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே எனக்கு உதவியாளராகவும் நந்தா இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட நான் எந்த பாட்டு பண்ணாலும் நான் அதை எடுத்துட்டு போயிட்டு நந்தாவோட ஸ்டுடியோவில் போட்டு கேட்டு நந்தா ஓகே எனக்கு திருப்தி அப்படின்னா தான் எனக்கு அது ரொம்ப திருப்தியா இருக்கும். ஏன்னா
கரெக்டான சஜஷன்ஸை சொல்லக்கூடிய என்னோட நண்பர். அவரோட முதல் படம் இது மாதிரி வந்திருக்குது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறமா இயக்குனர் ஜெயபாலகிருஷ்ணன் அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லணும், ஏன்னா அவர் என்னோட நண்பர் தான். நான் ரேணிகுண்டா படம் கிடைக்கிறதுக்கு எனக்கு அவர் ரொம்ப அவர் தான் ஒரு மெயினான ஒரு ரூட்டாகவே இருந்தார். அவரும் இங்க நண்பர் கவிஞர் தொல்காப்பியன் உட்காந்துருக்காரு. அவங்க 2 பேரும் தான் ரேணிகுண்டா படம் கிடைக்கிறதுக்கே எனக்கு பெரிய ஒரு ஏணிப்படியாவே இருந்தவங்க. ஏன்னா தொல்காப்பியன் மூலமா எனக்கு ஜெயபால் அறிமுகமாகி அப்படிதான் எனக்கு அந்த ரேணிகுண்டா படம் வாய்ப்பே கிடைச்சது. அதனால அவரும் அவரோட படம் வர்றதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் கவிஞர் இவங்க பத்மாவதி, அவங்க எனக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டு எழுதியிருக்காங்க. மொத்தத்தில் நான் பார்த்த வரைக்கும் படம் எல்லாம் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது என்னோட முதல் படம். நான் முதல்ல எங்கள் ப்ரொடியூசருக்கும் எங்கள் டைரக்டருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கம்போசிங் அப்போவே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு சாங் நான் கம்போஸ் பண்ணும்போது, தலை சாய்த்து சாங் கம்போஸ் பண்ணும்போது இது நரேஷ் தான் பாடணும்னு சொல்லி மைண்டில் வச்சு தான் நான் கம்போஸ் பண்ணது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி நரேஷ்க்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இந்த பாட்டுக்கு அவர் உயிர் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, ரெக்கார்டிங் போது அவரோட சப்போர்ட், அவர் பண்ண சப்போர்ட் இருக்கு, அது என்னால் சொல்ல முடியாது. அவ்வளோ நல்ல விஷயம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கணேஷ் ராகவேந்திரன், அவர் தான் இந்த படத்துக்கு எனக்கு எல்லா பாட்டுக்கும் கீபோர்ட் ப்ரோக்ராமிங் பண்ணி கொடுத்தாரு. அதாவது எப்படின்னா அவரோட பாட்டு எப்படி கம்போஸ் பண்ணுவாரோ, அவரோட பாட்டு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுவாரோ, அதுக்கு அந்த மாதிரி அவர் அந்த பாட்டுக்கெல்லாம் உயிர் கொடுத்து எனக்காக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னைக்கு வரையும் அவரே மெயின்டைன் ஆகுது. அதுவே ரொம்ப சந்தோஷம். அவருக்கும் சரி அவர் குடும்பத்துக்கும் சரி ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டில் என்ன இன்னொரு பையனாக தான் பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்பா அவனை விட என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி நல்லா வருவாடா, இப்போ நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாரு. அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா அவங்க பத்மாவதி மேடம், அவங்க தான் இந்த படத்தோட பாட்டுகள் எல்லாத்துக்கும் லிரிக் எழுதியிருக்காங்க. அவங்க இன்னொரு சப்போர்ட்டிவான கேரக்டர். அவங்க இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறதுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் தைரியம் கொடுத்து நல்லா பேசுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எழுதி கொடுக்கல, தைரியமாக பேசுங்க என்கரேஜ் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லவே வேணாம், சிங்கர் மோனிஷா, சரண்யா ஸ்ரீனிவாஸ், அவங்களும் ரொம்ப அவங்களோட இதெல்லாம் போட்டு நல்லா பாட்டு நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பேச வரல, இருந்தாலும் பேசுகிறேன். இன்னமும் நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன், ஒன்றும் பேச முடியல. ரொம்ப நர்வஸாக இருக்கு. என்ன சொல்றது, எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வாய்ப்பு கிடைச்சது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல ப்ரொடியூசர் பிரியலட்சுமிஜி, அப்புறம் டைரக்டர் ஜெயபாலகிருஷ்ணனுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோட பெஸ்ட் விஷஸ் டு பிரதாப். விக்னேஷ் சார் சொன்னாரு ஜாப் விட வேண்டான்னு, இந்த படம் இது வர இருக்கு. பட் என்னோட வேண்டுதல் that நீங்க சீக்கிரமாக அந்த ஜாபை விடணும் and you should come out as a successful hero. அதுக்கப்புறம் போனா இன்னித்த ஃபங்க்ஷனோட ரியல் ஹீரோ யாருன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன் ஹியூஜ் round of applause. இன்னும் கொஞ்சம் விசில் போடுங்க. நந்தாவும் பத்மாவதிக்கும். அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு கணேஷ். இவங்க எல்லாரும் தான் அன்னைக்கு அந்த செஷன்ல இவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா அண்ட் ரொம்ப கோஆபரேட்டிவா இருந்தாங்க. ரொம்ப ஜாலியா போச்சு செஷன். எப்படி அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் இந்த சாங் பாடுறதுல. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் நந்தா ஸ்பெஷலி. ரொம்ப பேஷண்டா இருந்தாரு. அண்ட் பத்மாவதி சொன்னாங்க அன்னைக்கு கொஞ்சம் ஸ்டுடியோல சில ப்ராப்ளங்கள் இருந்தது. பட் இன்னைக்கு இந்த பாட்டு இவ்வளோ அழகா வந்தது பார்த்த அப்புறம் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல, அந்த கஷ்டம் தான். இட் வாஸ் ரியலி ரொம்ப ஃபேசினேட்டிங் டு சீ திஸ். அண்ட்
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be a part of this project and I would like to wish the entire team all the very very best. Thank you. இந்த திரைப்படத்துல ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். Specifically, I thank the music director, Mr. Nanda sir, and lyricist Padmavati ma'am. So, எங்களுக்கு பெரிய 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 my biggest thanks to them. ரொம்ப அருமையான பாடல் கொடுத்துருக்காங்க. So, I'm very happy. And trailer looks amazing, fantastic. ரொம்ப அழகா வந்திருக்கு படம். So, ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் பிரதாப். எனக்கு இது முதல் படம். இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த படத்தை. இது ஒரு வெற்றி படமாக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு. பிளஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பந்து டைட்டிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்ம எல்லாரும் ட்ரெய்லரையும் பார்த்தோம். ரொம்ப 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 அழகா எடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல 2 பாட்டு பாடினதுக்கு. மெயினா நந்தா சருக்கும் ஜெயபாலகிருஷ்ணன் சருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். அண்ட் டெஃபினட்டா மென்ஷன் பண்ணியே ஆகணும் பத்மாவதி அக்கா. என்ன லிரிக்ஸ், அமேசிங். ரொம்ப ரொம்ப எல்லா பாட்டுமே ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. வெரி ஹாப்பி டு பி a part of this project. All the best to the whole team. Thank you. நான் இப்போ ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். ஆச்சாரியாங்கிற படம் ரிலீஸ் பண்ணேன். இப்போ 2வது படம் அவன் அவள் படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். முடிஞ்சது படம் ரிலீஸ் ஆக போகுது. நான் தயாரிப்பாளர் விக்னேஷ் இல்லை, நடிகர் விக்னேஷ் தான் எனக்கு பிடிச்சமான வார்த்தை. இந்த இன்ட்ரடியூஷனோட போட்டுதாங்க தயாரிப்பாளர் விக்னேஷ் அப்படின்னாங்க. ஏங்க போட்டாங்க அப்படின்னா, இல்லை சார் படம் பண்ணிட்டீங்க அப்படின்னாங்க. எனக்கு மைண்டில் ஏறவே இல்லை. நான் தயாரிப்பாளங்கிறது என் மைண்டில் ஏறவே இல்லை. நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் ஊடகங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பந்து படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்த்தோம், நல்லா இருக்கு. குறிப்பா இந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனுமே யங்ஸ்டர்ஸா இருக்காங்க, எல்லாருமே திறமைசாலியா இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது படத்துடைய மியூசிக் டைரக்டர், சிங்கர்ஸ், அப்புறம் லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். பெரிய படத்துக்கே வந்துட்டு சிங்கர்ஸ் எல்லாம் வரமாட்டாங்க, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ்லாம் வரமாட்டாங்க. ஆனா இந்த ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் குரூப்பும் இங்க இருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த உண்மையிலுமே இந்த படத்துடைய சாங்ஸ் லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, வரிகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு பத்மாவதி அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் டைரக்டர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் பெரிய டைரக்டரா வரணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் பெரிய ஆளா வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். மியூசிக் டைரக்டர் நந்தா அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஹியூமரா நெர்வஸா இருக்குன்னு சொன்னாரு. வரும்போதே உள்ள பார்க்கும்போது சொன்னேன், ஐயோ ரொம்ப நெர்வஸா இருக்குது அப்படின்னாரு. இது மாதிரி தான் எல்லா மியூசிக் டைரக்டரும் பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் பார்த்துருக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான் சாரை மீட் பண்ணும்போது கிழக்குச்சீமையிலே படம் அப்போ நான் டைரக்டர் பாரதிராஜா சாரோட ஆஃபீஸில் மீட் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நெர்வஸா ரொம்ப டென்ஷனாகவே இருந்துட்டு இருந்தாரு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா பெரிய மியூசிக் டைரக்டர். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு மேடையில் பேச மாட்டாங்க, வேற செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் நெர்வஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ள ஒரு திறமை இருக்கும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா திறமைசாலிகளாக இருக்காங்க. அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் வரணும்னு என்னுடைய வாழ்த்துக்கிறேன். அப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் நல்லா யங்கா, நல்லா அழகா ஷாமா இருக்காரு. அவர் வந்துட்டு பெரிய நடிகனா வரணும் அப்படின்னு என்னுடைய மனசார வேண்டிக்கிறேன். குறிப்பா வந்துட்டு அவருடைய பேங்க் ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். எக்காரணத்தை கொண்டும் நீங்க ஒரு நல்ல நடிகனா வர வரைக்கும் உங்களுடைய ஜாப்பை விட்டுறாதீங்க. ஏன்னா சினிமாங்கிறது அது பெரிய கடல். அதுக்குள்ள வந்து முத்து எடுக்கலாம், முடியாதுன்னு சொல்ல முடியாது, முடியும். ஆனா வர வரைக்கும் நீங்க சேஃப்டியா இருக்கணும். உங்களை நம்பி உங்க குடும்பங்கள்லாம் இருக்கிறாங்க. கௌரவமா வாழணும். பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எங்கேயுமே வேல்யூ கிடையாது. அதனால நீங்க உங்க ஜாப்பை விட்டுறாதீங்க. அதனுடைய தனிப்பட்ட என்னுடைய வேண்டுகோள். மேலும்
இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நம்ம படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர் தான் பாவப்பட்ட ஜென்மம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஆச்சாரியான ஒரு படம் தயாரிச்சிருக்கிறேன். இப்போ 2வது வந்துட்டு அவன் ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு தமிழ், மலையாளம், கன்னடம் இதுலாம் நடிச்சிருக்கிறேன். 41 படம் நடிச்சிருக்கிறேன். ஆனால் 41 படம் நடிக்கும்போது எனக்கு நடிக்க சான்ஸ் கேட்கும்போது அலைஞ்ச கஷ்டங்கள் ரொம்ப ஏராளம். ரொம்ப எத்தனையோ டைரக்டர் போயிருக்கேன், பட்னி கிடந்திருக்கிறேன், ரோட்டில் படுத்திருக்கிறேன், சாப்பாடு இல்லாமல் பல நாட்கள் இருந்திருக்கிறேன். ஆனால் நடிகன் ஆனதுக்கப்புறம் அந்த கஷ்டம்லாம் எங்கே போச்சுனே தெரியல. அவ்வளோ ஒரு நீங்கள் தெரியல, நடிகன் ஆகிட்டோம்னா ஒரு ஹீரோ ஆகிட்டோம்னா நல்லா கவனிப்பாங்க. நம்ம எங்கே போனாலும் ட்ரெயினில் போனாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் கொடுப்பாங்க, நல்ல ஹோட்டலில் கொடுப்பாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்துட்டு நமக்கு கார் வரும், ஏர்போர்ட்டுக்கே கார் வரும், ஃப்ளைட்டில் கொடுப்பாங்க, நல்லா ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடுவாங்க, நல்லா ஃபுட்டு கொடுப்பாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்க. நல்ல நடிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனால் தயாரிப்பாளர் ஆனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது அந்த கஷ்டம் எவ்வளோ கஷ்டம். நாம் வந்துட்டு ஹோட்டலில் சாப்பிட்றோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ஸ்டார் ஹோட்டலில் தங்குறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அந்த தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளர் கஷ்டப்பட்டது எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் தெரியல. ஓகே, நம்ம அடிக்கும்போது தயாரிப்பாளர் வந்துட்டு நல்லா சம்பாதிக்க போறாரு, பணம் பண்ண போறாரு. ஏன்னா ஸ்டூடியோ ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருங்கிற ஒருத்தரை நம்ம கண்டுக்கவே மாட்டோம், யாருமே கண்டுக்க மாட்டாங்க, எந்த டெக்னீஷியனுமே கண்டுக்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த டைரக்டர் மற்ற டெக்னீஷியன்ஸ் இவங்களை தான் கண்டுக்குவாங்க. ஆனால் அந்த தயாரிப்பாளரை வந்து கடைசி வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 41 படம் நடிச்சிருக்கிறேன். பெருசாக எனக்கு தயாரிப்பாளரோட ஒரு பழக்கமே எனக்கு இல்லை. ஏன்னா மேனேஜர் பணம் கொடுப்பாங்க, பேசுவாங்க, எப்பாச்சும் ஒரு இடத்துல தான் தயாரிப்பாளர் வருவாங்க. தயாரிப்பாளர் வந்து முன்னேற்றி பண்ணவே மாட்டாங்க. ஆனால் உண்மையிலுமே சொல்ற ஒரு படம் தயாரிக்கணும்னா, ஒரு படம் ஒரு டைரக்டர் சக்சஸ் ஆகணும்னா, இந்த டெக்னீஷியன்லாம் பெரிய ஆளா வரணும்னா அதுக்கு முக்கிய காரணம் தயாரிப்பாளர்கள். இதை வந்துட்டு நான் வந்துட்டு அனுபவ ரீதியாக நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஒரு படம் தயாரிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா, எவ்வளோ போராட்டம் தெரியுங்களா. உண்மையுமே எனக்கு வந்து ப்ரெஷர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு அந்த படம் தயாரிக்கும் போது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைகள், பணம் 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 பணம். படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் பணம் கிடையாது. ஒரு பிசினஸ் வேற எந்த பிசினஸ் பண்ணா கூட, இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கிரீன் ட்ரெண்ட்ஸ் யூனிசெக்ஸ் பியூட்டி பார்லர் வந்து ஈக்காடுதாங்கில் ஒரு பிரான்ச் இருக்குது, டீடாக்ல ஒரு பிரான்ச் இருக்குது, லேடிஸ் ஹாஸ்டல் வச்சிருக்கிறேன், இது மாதிரி ஜென்ஸ் ஹாஸ்டல் வச்சிருக்கிறேன். இது மாதிரி பிசினஸ்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அதுல பார்த்தீங்கன்னா நீங்க போட்டீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உடனே ரிட்டர்ன் வந்துடும், பணம் சம்பாதிக்க வந்துடலாம், உடனே லாபம் வரும், உடனே ரிட்டர்ன் வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்தது நமக்கு இன்கம் வந்துட்டே இருக்கும். ஆனா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் இன்கம் ஒரு பைசா வராது. அந்த அளவுக்கு நீங்க பண்ணிருக்காங்கன்னா அந்த லேடி ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்துட்டு நான் உண்மையாலுமே அவங்களுக்கு நான் தலை வணங்கி வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஏன்னா அது சும்மா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம பணம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இது வரைக்கும் அவங்க பிசினஸ் பண்ணியிருப்பாங்கன்னா கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த பிசினஸுமே இருந்திருக்காது, ஒரு பிசினஸ் இருக்காது. இப்போ முன்னாடிலாம் ஆடியோ ரிலீஸ் பிசினஸ் இருக்கு, அது கூட இப்போ கிடையாது. எஃப்எம்ங்கிறாங்க, எஃப்எம்ங்கிறாங்க, அதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. சாட்டலைட் பிசினஸ் அப்படின்னாங்க, சாட்டலைட் பிசினஸ்மே இப்போ கிடையாது. புது படங்களுக்குலாம் கிடையவே கிடையாது சாட்டலைட் பிசினஸ். ஏன்னா நான் ப்ரொடியூசராக நான் தெரியும், எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எனக்கு படி ஏறி இறங்கி 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 பார்த்தீங்கன்னா அப்படி ரத்த கண்ணீர் வெடிக்கணும், அந்த அளவுக்கு போராட்டங்கள் இருக்கு. அதையும் தாண்டி இந்த படம் இன்னைக்கு வந்துட்டு படம் முடிஞ்சு ஒரு ஆடியோ ரிலீஸில் வந்திருக்குது. இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையணும். அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த படத்தில் டெக்னீஷியன் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலும் வந்துட்டு இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து எங்கேயுமே அவசரப்படாம, ஏன்னா நீங்க வந்துட்டு அவசரப்பட்டு இன்னும் ரிலீஸ் பண்றதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இன்னொரு 50 லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு மரியாதையா ரிலீஸ் பண்ண முடியும். 50 லட்சத்தை ரெடி பண்ணணும். அதுக்கான தகுதிகளை கரெக்டாக ரெடி பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. ஏன்னா அது போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தா மட்டும்தான் உங்க பணம் திரும்பி வரும், இல்லைன்னா ஒரு பைசா திரும்பி வராது. இது உண்மை. இது வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. சினிமா ரொம்ப 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 ஆபத்தான நிலைமையில் இருக்குது. அதனால கரெக்டான ஒரு பிளான் பண்ணிட்டு கரெக்டான ஒரு தியேட்டரை பிடிச்சி கரெக்டான இடத்துல போய் சேருங்க. ஏன்னா கரெக்டான ஒரு டைம்ல ஒரு கேப் பார்த்து ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க போட்ட காசு உங்களுக்கு திரும்பி வரணும். இப்பெல்லாம் போது சாட்டலைட் பிசினஸ்ல கிடையாது. இப்போ சாட்டலைட் பிசினஸ் நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, படம் நல்லா இருக்கா அப்புறம் நான் வாங்கிக்கிறேங்க அப்படிங்கிறாங்க. எஃப்எம் வந்துட்டு இப்போ யார் ஷார்ட்காஸ்ட் இருக்குதா, ஷார்ட்காஸ்ட் யாரா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அதையும் மீறி நல்ல படங்கள் ஓடும், கண்டிப்பாக நல்ல படங்கள் ஓடும். நல்ல படங்களை மக்கள் வரவேற்பாங்க. மக்கள் வந்துட்டு இந்த ஸ்டார் தான் அடிக்கணும், இந்த கார் தான் அடிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நல்ல படங்கள் யாரு கொடுத்தாலும்
நம்ம மக்கள், நம்ம இளைஞர்கள் வரவேற்பாங்க. ஆகவே இளைஞர்களே, சமுதாய தாய்மார்களே, பெரியவர்களே, யங்ஸ்டர்ஸுக்கு நீங்க வரவேற்கணும். யங்ஸ்டர்ஸுக்கு அவங்க நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்க அங்கீகரிக்கணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா நான் இப்போ மதுரை போயிருந்தேன். மதுரை போய் ஒரு 2-3 நாள் அங்கே இருந்தேன். நான் அடுத்த படத்துக்கான சில விஷயங்கள் டிஸ்கஷனுக்காக நான் போயிருந்தேன், ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா நாம் உண்மையிலுமே நான் ஒரு நிறைய ஊடுருவி போன கிராமங்கள், லோக்கல் மக்களோட இறங்கி வேலை செஞ்ச போய் பழகினேன். அப்போ பூண்டு பார்த்து பார்த்தீங்கன்னா மதுரையில் எத்தனை திறமசாலிகள் இருக்காங்க தெரியுமா, எத்தனை கலைஞர்கள் இருக்காங்க தெரியுங்களா, எத்தனை டைரக்டர் இருக்காங்க தெரியுமா, எத்தனை நடிகர்கள் இருக்காங்க தெரியுமா. நான் அவங்களை பார்த்து நான் மிரட்டேன். சர்வசாதாரண ஒரு விஷயத்தை வந்து அவ்வளோ ஹியூமரா சொல்லிட்டு போறாங்க, ரொம்ப 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 யதார்த்தமா சொல்லிட்டு போறாங்க. கிராமங்கள் அவ்வளோ திறமசாலிகள் இருக்கிறாங்க. எனக்கு வந்து அந்த திறமசாலிகள்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா, நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே போய் மேடையில் மிமிக்ரி பண்ணாங்க. ரஜினி சார் மாதிரி பேசுறாங்க, கமல் சார் மாதிரி பேசுறாங்க, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தனுஷ் சார் மாதிரி பேசுறாங்க, எல்லா மாதிரி பேசுறாங்க, நல்லா நடிக்கிறாங்க. அவங்க ஸ்டைல்ஸ், அவங்க எல்லா கேரக்டரும் நடிக்கிறாங்க. ஆனா அந்த கலைஞர்கள்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்துல, ரொம்ப கொடுமையான விஷயத்துல அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா? சரக்கு போட்டு 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 அவங்க எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த கலைஞர்கள் எல்லாம் வந்துட்டு தண்ணிக்கு, குடிக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. குடிமைக்கு அடிமையாகி ஒரு 23 வயசு இளைஞன், அவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா மிமிக்ரி பண்றாரு, அவ்வளவு திறமைசாலி, அவ்வளவு அழகா இருக்காரு. பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சு போய் ரொம்ப இதா இருக்காரு, ரொம்ப வீக்கா இருக்காரு, ரொம்ப இருக்காரு. சார் என்ன சார், நாங்க எத்தனை திறமை இருக்கு சார், எங்க யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்க சார், நான் இதுக்கு சார் வாழணும், இத்தனை வருஷம் வாழ்ந்து என்னதுக்கு சார் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நான் பரவாயில்ல சார், சாகுறேன் சார் அப்படி. அவனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப கண்ணீரும் எனக்கு அப்படியே கொடுமையா இருந்துச்சு. ஏன்னா நான் மெட்ராஸ் வரும்போது சான்ஸ் தெரிய அலையும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அவ்வளவு போராடி இருக்கிறேன். எனக்கு நம்மள யாராவது கேட்க மாட்டாங்க, யாராவது பார்க்க மாட்டாங்களா, நமக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ட்டு. இந்த சினிமாவில் வந்துட்டு ரசிகர்களே, தாய்மார்களே, சினிமாவில் நிறைய திறமைசாலி இருக்காங்க, அவங்களை நீங்களும் அங்கீகரிக்கணும். திறமை எங்க இருந்தாலும் அதை அங்கீகரிக்கணும். ஆகவே மக்களே, நீங்க எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை வெற்றி படமா ஆக்கணும். இந்த படத்தினுடைய அனைத்து டெக்னீஷியனுக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்க நம்ம எனது நண்பர் கலைஞர் டிவி தன்ராஜ் அவர்கள் வந்து நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.